பெரியம்மா, ஏப்பா நீங்கள் அண்ணன் தம்பி இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்களே, ஏன் பெரியம்மா? ஆமாப்பா, கவலைப்பட்டதெல்லாம் உண்டுதான். அண்ணன் தம்பி இருந்திருந்தா நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும். நான் வந்து மனசுக்குள்ள ஏங்குனது வந்து விஜயகாந்த் அண்ணன். அவர் படம் நடிக்கிறதுக்கு அப்பா அண்ணனா நம்மளுக்கெல்லாம் ஒரு தங்கச்சியாக பிறந்திருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னா ஏங்கினது உண்டு. அதே மாதிரி சரத்குமார் அண்ணனையும் புதுக்கோட்டை சங்க ஆண்டு விழாவுக்கு வருவாங்க, அழைப்பு கொடுத்து வருவாங்க. அவங்களெல்லாம் நான் நினச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே காலங்கள் கடந்துருச்சு. இப்போ நான் சீமா அண்ணனை நான் கூட பிறக்காத அண்ணனா நான் மனசுக்குள்ள சொல்கிறேன். அவங்கெல்லாம் இருந்திருந்தா நம்மளுக்கு அண்ணனா இருந்தால் உரிமையோட எல்லாம் ஒரு ஆட்சி முறையில் இருந்தால் நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். உலகம் பயப்படும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தைரியத்தை கொடுக்குது. என்ன அது வந்தாலும் ஏதாவது ஒன்று இருந்தால் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்னொன்று நடந்துக்க ஆபத்தான நிலையில் தான் போயிட்டுருக்கு. என்ன செய்கிறது? நம்ம நினைக்கிற மாதிரியே இங்கே நடக்குதா? நடக்க மாட்டேங்குது. என்ன பெண்களுக்கு தன் தைரியமெல்லாம் எனக்கு இருக்குது. ஆமாம், என்னுடைய உருவம் வந்து பெண்ணும், என்னுடைய எண்ணங்கள், தொலைநோக்கு பார்வை, என்னுடைய தைரியமெல்லாம் ஆண்களுடைய தைரியம் தான்ப்பா. அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கேன். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களாம் நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதான் நம்ம எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இனிமேல் வரக்கூடிய பெண்களுக்கு, ஏன் உங்களுக்கும் அந்த அண்ணன் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, அவர் அரணாக இருப்பார் அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருக்குது. அண்ணனெல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாது. அவங்களாம் நம்மளுக்கு நாட்டில் பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு அரணாக இருப்பாங்க. அப்படி தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். வேற என்ன சொல்கிறேன்? சீமான் அண்ணேன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு திருச்சி மாநாட்டுக்கு மட்டும் போனீங்க, சென்னைக்கு போகல? நல்லா சேர்த்துருக்கீங்க. இங்கே பக்கம் போயிட்டு வந்துட்டேன். அது வந்து சென்னைக்கு ரொம்ப தூரம், கூட ஒரு ஆள் ஏதாவது துணைக்கு இருந்தால் நம்ம போகணும். கூட ஒரு ஆள் ஒண்டியாக போயிட்டு வர முடியாது. ரெண்டாவது வேலை நம்ம செல்லில் பார்த்துக்கலாம். என்ன தினமும் அவங்களுடைய நிகழ்ச்சி என்னன்னு அதை தேடி தேடி தானே நம்ம கவனிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கோம். பார்த்துக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. அண்ணன் இன்னமே எல்லா ஏரியாவுக்கும் அவர் வர காத்திருக்காரு. வருவார், மக்களை பார்ப்பார், அவர் தைரியத்தை கொடுப்பார். எல்லா மக்களுக்கும் அவர் தன் குடும்பத்தை கூட பார்க்காம மக்களுக்காக பாடுபட்டு இருக்காரு. அப்போ அவர் ஆலிமலைக்கெல்லாம் வருவாங்களா? வருவாங்க. ஏன் விராலிமலையிலே ஒரு மீட்டிங்கு போட்டாங்க, அம்மோடு கூட்டம். ஆனால் அந்த மீட்டிங்கு வரவங்க என்ன தெரியுமா, அவருடைய அறிவை திருட தான் நிறைய பேர் வருவாங்க. எந்தெந்த கட்சி? அவர் உள்ள திறமையும் அறிவையும் கேட்க வருவாங்க. அந்த தைரியம்லாம் திருடத்தை வருவாங்க. அனைவரும் அப்புறம் அவ்வளோ வர்ற கூட்டம் பூரா ஓட்டு போடுறாங்க. போட்டால் தான் எங்கேயே போய் நிற்கும்ல. இந்த கை தட்டுறது, அவரை கவனித்து பார்க்குறதுலே தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய பேச்சை தான் கேட்க வர்றாங்களே தவிர அவர் பக்கப்படமாக நிற்கணும், அவர் கொண்டுட்டு வரணும். அந்தளவுக்கு என்ன மனசில் நினைப்பாங்கன்னு தெரியாது. இளைஞர்கள்லாம் இளைஞர் ஃபுல்லாக காலையில் மோரை குடிச்சிட்டேன். உடம்புலாம் ஒரு கீட்டாக இருந்துச்சு, அதனால மோர் குடிச்சு அது போயிட்டு போதுவா. அந்த நாளைக்கு நாடகம் இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நாடகம் இருக்குது, எல்லாம் சைடுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி இது பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் யாருக்கு அவ்வளோப்படும். விக்ஸ் மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. எண்ணத்தையும் ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம போகிற வேலையை செம்மையாக பார்த்துட்டு வர வேண்டியது. வேறு என்ன செய்ய.